அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் மாத பலனை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செப்டம்பரில் வரும் கிரக நிலைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மாத ஆரம்பத்தில் மேஷத்தில் சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்தில் சற்று பகையாகவும் இருப்பாருங்க. அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடக ராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்தில் உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீச்சமானாலும் குருவால் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்து குரு மங்கள யோகத்தையும் தரப்போகிறார். இது பல ராசிகளுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதில் புதன் கிரகம் 8ஆம் தேதியில் கன்னிராசிக்கு பயிற்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோடு இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில் கன்னிராசிக்கு பயிற்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்தில் கன்னிராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் பெற்றுடுங்க. ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில் ரேவதி நட்சத்திரத்தில் மீனத்தில் நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் சுபமுகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிகம் அடுக்கடுக்காக வந்து கொண்டே தாங்க இருக்குது. அப்படி பார்த்தோன்னா 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 17ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாளாகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருதுங்க. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்லது, நற்பலன்களை நமக்கு அள்ளித்தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில் நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தையும் பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில் கதலி கௌரி விரத நாள் வருதுங்க. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். செப்டம்பர் மாதத்தில் மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதமும் கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் தேதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அது உங்களுக்கு 3ஆம் வீடு என்பதால் உங்களது ஆற்றல் அதிகரிக்கும், தைரியம் கூடும், தன்னம்பிக்கை பெருகும். அதன் மூலம் உங்களது தொழிலை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வீங்க. மாத ஆரம்பத்தில் ராசிக்குள் கேது, சூரியன் மற்றும் புதன் இருக்கும். 7ஆம் தேதியில் புதன் வரவு ஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச வலிமை பெறும். சூரியன் ராசிக்குள் ஆட்சி பலத்துடன் 17ஆம் தேதி வரை இருந்து பிறகு புதனுடன் 2ஆம் வீட்டில் இணைந்து புதாதித்ய யோகத்தை தரப்போகிறாருங்க என்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான லாபம் உண்டாகுங்க. இந்த மாதத்தில் ஐடி தொழில், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், இணையவழி வணிகம் மற்றும் டிஜிட்டல் கான்டென்ட் உருவாக்கம் சார்ந்த தொழில்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகுந்த வளர்ச்சியை தருங்க. அஷ்டம சனி நடப்பதாலும் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதாலும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கையிருப்புக்கு ஏற்ற முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். சிறிய அளவில் முதலீடு என்பதால் பாதிப்புகள் வராதுங்க. அதுவே வெளியில் கடன் வாங்கியோ வங்கி கடன் வாங்கியோ பெரிய அளவில் முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குவதை அஷ்டம சனி காலம் முடியும் வரை தவிர்ப்பது நல்லதுங்க. உத்தியோகம் வகையில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாதம் முதல் பாதியில் வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும். சக ஊழியர்களோட சிறு கருத்து வேறுபாடுகளும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அஷ்டம சனி இருப்பதாலும் 7ஆம் வீட்டில் ராகு இருப்பதாலும் இப்படியெல்லாம் நடக்கலாம். குருவும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அது பண செலவாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் வேலையில் டென்ஷன் அதிகமாகுது, ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வேலையை ரிசைன் பண்ணிடாதீங்க. புதுசாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதம் 17ஆம் தேதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் புதனுடன் சேர்ந்து வரும். அதனால் உங்களுக்கு வேலை நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு மாத பிற்பகுதியில் சாதகமான அழைப்புகள் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வேலைக்காக வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டிற்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குங்க. அரசு சார்ந்த வேலையில் உள்ளவர்களுக்கும்
மாத பிற்பகுதி சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் மற்றும் இந்த மாதத்தில் சிறு சேமிப்பு பற்றி பார்த்தபோது வரவுஸ்தான அதிபதியான புதன் 7ஆம் தேதியிலிருந்து வரவுஸ்தானத்திலேயே உச்சம் பெறுகிறார். 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கான நிலைமை எப்படி இருக்குன்னா, கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பீங்க. வர வருமானத்தை அப்படியே ஏற்கனவே பணமாக வாங்கிய கடனுக்காகவோ அல்லது நகை கடனுக்காகவோ அப்படியே வீட்டு கடனுக்காகவோ கொடுத்து விட்டு முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு கடன் அடைக்கிறோமே என்ற சந்தோஷம் மனதில் இருக்கும். ஏதோ ஒரு கடன் அடைச்சா சரி அப்படிங்கிற சந்தோஷம் மனசில் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியனும் 17ஆம் தேதி வரவுஸ்தானத்திற்கு வருகிறார். இது ஒரு பக்கம் பாசிட்டிவ் தான். அதே சமயம் 19ஆம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதி செவ்வாய் கடகராசியில் நீச்சமாகி குருவால் நீச்சபங்கம் ஏற்பட்டு இருப்பார். அப்போது சரியாக தான் போச்சு. இந்த மாத கடைசியில் பார்த்தா வரவுக்கேற்ற செலவோட பட்ஜெட் முடியும். சேமிப்பு என்பது இந்த மாதத்தில் காட்டவில்லை. என்னவெல்லாம் செலவாக வரும் என்று நினைக்கவே வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செலவுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லா விதத்திலும் செலவுகள் வரலாம். அடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருப்பது போலத்தான் காட்டுகிறது. உங்களுக்குத்தான் கஷ்டங்கள் இருக்குமே தவிர உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் நல்லபடியாகத்தான் பார்த்துப்பீங்க. ஆகையால் குடும்பத்தில் அமைதி இருக்கும். அப்படியே சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் விட்டு கொடுத்து அமைதியாக போகிறது நல்லது. திருமண பந்தம் என்று வரும்போது ராசிக்குள்ள கேதுவோட சூரியன் 17ஆம் தேதி வரையிலும் இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி சனி வக்ரமாகி 8ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. திருமணமான சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுமை மலை போல வேண்டும். சின்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து போக முயற்சிப்பதே நல்லது. இந்த காலகட்டத்தில் குருவும் உதவும் இடத்துல இல்லைங்க. நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் சண்டைகள் வந்து பிரிந்து வாழும் அமைப்பு எல்லாம் வருகிறது. ரொம்பவே கவனமாக இருங்க. அதே போல் திருமணத்திற்கு வரம் பார்ப்பவர்களுக்கு கோச்சாரத்தில் கிரக நிலைகள் சரியில்லை. குடும்ப அதிபதி புதன் மட்டும் நல்லா இருந்து பிரயோஜனமே இல்லை. அந்த புதனும் அடுத்த மாதம் அக்டோபரில் வக்ர நிலைக்கு மாறும் என்பதால் உங்களுக்கு ஏற்ற வரன்கள் அமைவதில் தாமதம் ஏற்படலாம். பொறுமை முக்கியம். ஒருவேளை உங்கள் ஜனன ஜாதகத்தில் நன்றாக இருந்து நடக்கும் தசாபுத்திகளும் திருமணத்திற்கு ஏற்றவாறு சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையுங்க. புத்திர பாக்கியம் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. சனியுடைய பார்வை மட்டும் இருக்குது. ஆனாலும் சனி வக்ர நிலையில் இருப்பதால் 5ஆம் வீடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை. 5ஆம் அதிபதி குரு மட்டுமே உச்சம் நிலையில் 12ஆம் வீட்டில் இருக்கார். குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு எந்த தடையும் தாமதமும் இல்லைங்க. மருத்துவ முறையில் முயற்சிப்பவர்களும் நல்ல செய்தி உண்டாகும். அடுத்து காதல் விவகாரம் மற்றும் காதல் வாழ்க்கை என்று பார்க்கையில் பொதுவாகவே தெய்வீக காதல் செய்கிறவங்க சிம்மராசி ஆட்கள். ஆனால் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து காதலுக்கு கிரகங்கள் எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவே செயல்படுவதால் லவ்வர்ஸ்குள்ள மனக்கசப்புகள் இருக்கும். சந்தேகங்கள் அடிக்கடி வந்திருக்கும். சிலருக்கு சண்டைகளும் வந்திருக்கும். சில ஜோடிகள் பிரிந்தே போயிருப்பீங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாமல் அமைதி காப்பது காதலை தக்க வைக்க உதவும். சிம்மராசி மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் தரும் மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்குங்க. புதன் உச்சநிலையிலும் குருவும் உச்சநிலையிலும் இருக்கும் மாதம் இது. படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மிகவும் சாதகமான சூழல் காணப்படுங்க. போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். விரைவில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் முதலில் மூத்த குடிமக்களாக இருந்தால் ஒரு முறை மருத்துவ செக்கப் செய்வது நல்லதுங்க. அஷ்டம சனி மற்றும் செவ்வாயின் 12ஆம் இடத்தின் நகர்வால் இரத்த அழுத்தம், எலும்பு தேய்மானம், நரம்பு பிரச்சனைகள் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு சரியான மருத்துவ முறையை கையாள்வது, அதுவும் மறக்காமல் தொடர்ந்து மேற்கொள்வது நல்லதுங்க. சாதாரணமாக மற்ற சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் உஷ்ணம், அஜீர்ணம், கண்ணெரிச்சல், தலைவலிகள் வர வாய்ப்பிருக்கு. சரியான உணவு பழக்கமும் மற்றும் ஓய்வும் முக்கியம். அதே போல் இந்த மாதத்தில் வாகனங்களை இயக்கும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நீண்ட தூர பயணங்களாக இருந்தாலும் சிறிய பயணமாகவே இருந்தாலும் அவசரமாக கிளம்பாமல் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி கிளம்புறது நல்லதுங்க. வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து கிளம்புவது உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கான இந்த மாதத்தின் எளிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது காலபைரவர் வழிபாடு மேற்கொள்வது நல்லதுங்க. இது அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து நல்ல பலனையே தரும். வீட்டில் தாய் தந்தையை நல்லபடியாக பார்த்து கொள்வதும் அவர்களிடம் தினமும் ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் வேலையை ஆரம்பிப்பதும் உங்களுக்கு
மேலும் மேன்மையை தரும்.